once had a teacher, the teacher of teachers. He changed the world for the better and made us better creatures. Oh Allah, we've shamed ourselves, we've strayed from Al-Mu'allim. Surely we've wronged ourselves, what will we say in front of it? Mu'allim, he was Muhammad sallallahu alayhi wa sallam. Muhammad, mercy upon. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hamdan liman khalaqal insan wa 'allamahu al-bayan. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah wa ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இஹ்வான்களே, ஷாதுலியா தரீகாவினுடைய இந்த அருமையான மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் ஒரு அழகான தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் பெருமக்கள். அஹ்லு பைத்தும் சாலிஹீன்களும். ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஆழ்ந்த சிந்தனையோடும் அறிவார்ந்த பார்வையோடும் நிதானத்தோடும் நாம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய செய்திகள் இந்த தலைப்புக்குள் அடங்கியிருக்கின்றன. தலைப்பு என்பது அழகிய தலைப்பு மாத்திரமல்ல, ஆழமான தலைப்பும் கூட. இது குறித்த தகவல்களை நாம் அருள்மறையின் வசனங்களின் வாயிலாகவும் அன்னலம் கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருவாய் மலர்ந்து மொழிந்த அந்த மொழிகளின் வழியிலும் பெருமக்கள் சொன்ன அறிவுரையின் படியும் நாம் சில தகவல்களை இங்கே சொல்ல இருக்கிறோம். துவக்கமாக அருளாளனாம் அல்லாஹ் அவன் சொல்லுவான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், நீங்கள் செய்த பணிகள், இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டுகள், இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்த சேவைகள், இவைகளுக்காக அவர்களிடத்திலே மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், லாஸ் அலுக்கும், உங்களிடத்தில் நான் கேட்க மாட்டேன், அலைஹி அஜ்ரன், எந்த கூலியையும் நான் கேட்க மாட்டேன். கண்மணி, பொன்மணி, மலர்மணி, முத்துமணி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் என்ன கேட்டார்கள்? இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக,
இந்த சமுதாயத்தினுடைய மலர்ச்சிக்காக, இந்த சமுதாயினுடைய வளர்ச்சிக்காக, இந்த சமுதாயம் ஆகிரத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், இவைகளையெல்லாம் ஏடுகளில் அடக்கிவிட முடியாது. அத்துணை விரிவான தகவல்கள் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே, அவர்களெல்லாம் ஈமான் கொள்ளவில்லை என்று நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள்? அது வேறு விதமாகவும் சொல்லுவான். அவ்வளவு வேதனைப்பட்டார்கள். எனது சமுதாயத்தில் ஒரு நபர் கூட நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று ஆவல் கொண்டவர்கள் தான் நம் தலைவர் கண்மணி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உங்களுக்கு அல்லாஹ் வழங்குவான், இனிமேல் வழங்குவான். உங்கள் ரப்பு உங்களுக்கு வழங்குவான். இங்கே வார்த்தையை என்ன அழகாக அல்லாஹ் சொல்கிறான், வலசௌஃப யுஅதீக, அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று சொல்ல வேண்டிய அந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக, உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்குவான். சாதாரண விஷயம் அல்ல. இந்த லமீர் மீட்டுவது என்பது உலமாக்களுக்கு தெரியும். எவ்வளவு சாதாரணமாக புள்ள என்று சொல்வதற்கும் எம் புள்ள என்று சொல்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ரப்பு என்று சொல்வதற்கும் என் ரப்பு என்று சொல்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அது அன்பையும் பாரிவையும் பாசத்தையும் கருணையையும் இரக்கத்தையும் இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நாயகமே, உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்குவான். யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நீங்கள் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். என்ன வழங்குவான்? எல்லாம் வழங்குவான். மகாமம் மஹ்மூதாவில் நிறுத்தி வைப்பேன் என்கிறான். மகாமன் மஹ்மூதாவில் நிறுத்தி வைப்பேன் என்கிறான். மகாமம் மஹ்மூதா என்ன? அது என்ன சொல்லுகிறது? அது என்ன இடம்? அமைச்சர் பதவியா? முதலமைச்சர் பதவியா? பிரதமர் பதவியா? ஜனாதிபதி பதவியா? இல்லை சகோதரர்களே. அது என்ன பதவி என்பதை உங்கள் ஷேக்மார்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்குள்ளால் நான் நுழைய விரும்பவில்லை. ஏன், அதை பற்றி பேசுவதற்கு உலமாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய, அறிவாற்றல் மிக்க ஞானவான்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் அது குறித்து நான் என்னுடைய பார்வையை நுழைப்பதற்கும் எனக்கு அச்சமாக இருக்கிறது. என்னுடைய சிந்தனைகளை அங்கே கொண்டு வந்து கொட்டுவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய விஷயம் அது மக்காம மஹ்மூதா என்பது. மக்காம மஹ்மூதாவை பற்றி பேசுவதாக இருந்தால் அது தனி தலைப்பு. ஆனால் ஒன்று, அதைக்குள்ளால் நான் நுழைய விரும்பவில்லை. நாமும் என்ன செய்கிறோம் தெரியுமா? பாங்கினுடைய துஆவிலே மகாமம் வபஅதுஹு மகாமம் மஹ்மூதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகாமம் மஹ்மூதாவில் நிறுத்துவாயாக, எழுப்புவாயாக, அந்த பதவியை அவர்களுக்கு தருவாயாக என்று நாம் பிரார்த்திக்கிறோம் நபிகளுக்காக. எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆனால் அடுத்து என்ன சொல்கிறோம்? வஅத்தஹு, ஏற்கனவே நீ வாக்களித்து விட்ட ஒன்றை. முடிஞ்சு போச்சு, கொடுக்கறதா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வஅத்தஹு என்று வேறு சொல்லுகிறோம். வபஅதுஹு மகாமம் மஹ்மூதன் இல்லதி வஅத்த, அதை ஏற்கனவே நீ வாக்களித்து இருக்கிறாய் ரப்பே, அதை கொடு. அதான் அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறானே, கொடுன்னு நாம என்ன கேட்கிறது? நம்ம கேட்கிறோம். இதற்கு சில பேர் என்ன செய்வாங்க, நம்முடைய கொள்கைக்கு மாற்றமானவர்கள் பேசுவது உண்டு. நாங்க அவங்களுக்கு வசீலாவா என்ன செய்யலாம் கேட்கிறோம். இவர் கேட்டுதான் அல்லாஹ் கொடுக்கணுமா? என்ன மக்காமம் மஹ்மூதா, வபஅதுஹு மக்காமம் மஹ்மூதா, மக்காமம் மஹ்மூதாவிலே அவர்களை நீ நிறுத்துவாயாக, அந்த மகத்தான பதவியை அவர்களுக்கு நீ தருவாயாக, ஏற்கனவே நீ அவர்களுக்கு வஅத்தஹு வாக்களித்து விட்டாய் ரப்பே என்று வாக்களித்து விட்ட ஒன்றை கொடு என்று கேட்கிறோம். இது வேடிக்கை இல்லையா? அல்லாஹ் வாக்க மாறுவானா? நாமா அல்லாஹ் வாக்க மாறுறதுக்கு நம்ம போல அவன் சாதாரண ஆளா? அல் கரீமு இதா வஅத வஃபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நல்லவன் யார் தெரியுமா? கண்ணியமானவன் யார் தெரியுமா? வாக்களித்தால் நிறைவேற்றுபவன் தான் கண்ணியமானவன், அவன்தான் மகத்தானவன், அவன்தான் கௌரவமானவன், அவன்தான் மாண்பானவன் என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மாண்பாளர்களில் மாண்பானவன், அருளாளர்களில் அருளாளன், கௌரவமானவர்கள் கௌரவமானவன், கௌரவமானவர்களையும் மாண்பானவர்களையும் உருவாக்குபவன் அல்லாஹ் அல்லவா? அவன் வாக்களித்தால் நிறைவேற்ற மாட்டானா?
அவன் தான் நிறைவேற்றுவானே, திருப்பி எதுக்கு போபா அதுகு நீங்க அல்லாஹ்வே நீ அவங்களுக்கு கொடு என்று என்ன கேட்பது? கேட்க சொன்னது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி கேட்க சொன்னாங்க? அல்லாஹ் தான் வாக்களிச்சிருக்கிறான்ல, வாக்களித்ததற்கு பிறகு அதை ஒன்றை கொடு என்றால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு சின்ன செய்தி நமக்கெல்லாம் தெரியும். முல்லா நஸ்ருத்தீன் என்று ஒருவர் இருந்தார். நகைச்சுவையாகவும் அவர் பேசுவார், சில சமயங்களில் அது அறிவார்ந்த விஷயமாகவும் இருக்கும். அவர் பற்றி நிறைய கதைகள் இருக்கிறது. ஒரு யுத்த களத்திற்கு அவர் சென்று வந்தார். யுத்த களத்திற்கு சென்று வரக்கூடிய அவர் தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுகிறார், எப்படி தெரியுமா யுத்த களத்தில் நான் நடந்தேன், யுத்த களத்திலே நான் எப்படி சண்டையிட்டேன் தெரியுமா? ஒரு எதிரி என்னிடத்திலே சிக்கினான், அவனுடைய காலை துண்டு துண்டாக வெட்டினேன். எதை வெட்டினாராம்? காலை வெட்டினங்கிறான். இப்ப நண்பர்கள் கேட்டாங்க, என்ன முல்லா எல்லாரும் தலையை தானே வெட்டுவாங்க, நீங்க இந்த காலை வெட்டிருக்கிறீங்க? தலையை தானே எல்லாரும் வெட்டுவாங்க, நீங்க காலை வெட்டி இருக்கிறீங்களே? தலையத்தான் வேற எவனோ நேரத்தோடைய வெட்டிட்டானே. ஆக ஏற்கனவே இறந்துபட்டு போய்விட்ட ஒன்றை தான் இவர் வெட்டி இருக்கிறார். அல்லாஹ் நான் கொடுப்பேன் என்று வாக்களித்ததைத்தான் நாம் கொடுக்க சொல்கிறோம். இரண்டுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்கு? அல்லாஹ் கொடுக்கிறேன்னு சொல்றான், அது கொடு என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்னார்கள்? அருமையானவர்களே, சிந்தித்து பார்க்கணும். அந்த கருணை நபியினுடைய கிருபையை நீங்கள் பாருங்கள். நாளை மறு உலகத்தில் ஒரு மனிதனை, இந்த உம்மத்தை சார்ந்தவனை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். ரப்பே, இவன் எனது சமூகத்தை சார்ந்தவன், விட்டுவிடு, மன்னித்து விடு, பாவம் போய்விட்டு போகட்டும், அவனை மன்னித்து விடு, நரகத்திற்கு அனுப்பாதே என்று மன்றாடுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே, நீங்கள் கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி தந்தேன், எதை நான் தரவில்லை. இர்ஃபா ராஸக யா முஹம்மது ஸல் துஅத என்று புகாரி சொல்லி காட்டும். தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், தருகிறேன், கேட்கள் தரப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான். ஷஃபாத்தை 8 வகையாக இருக்கிறது. 8 வகையான ஷஃபாத்துக்கள். அது ஷஃபாத் என்ற தலைப்பில் பேசப்பட வேண்டியவை. அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு அள்ளி வழங்குகிறேன். இவன் பெரிய பாவி, நஷ்டவாளி, சரியான வணக்க வழிபாடுகள் இல்லாதவன், முஃப்லிஸ், எல்லாவற்றையும் இழந்து போனவன், இவனையும் நரகத்தை விட்டு வெளியாக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களே நாயகமே, நியாயமா என்று அல்லாஹ் கேட்ட போது இவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் பாருங்க. சூஃபியாக்கள் இந்த விளக்கத்தை ஆரிஃபீன்கள், ஆஷிக்கீன்கள் சொல்லி காட்டுவார்கள். ரப்பே, சரி, நீ சொன்னது போன்று அவன் பாவியாக இருக்கிறான், அவன் குற்றவாளியாக இருக்கிறான், நன்மைகளை இழந்த முஃப்லிஸாக இருக்கிறான், எல்லாம் அவனிடத்தில் சரியான நன்மைகள் இல்லை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவன் எனக்கு நீ வழங்கி இருக்கிறாயே மகாமம் மஹ்மூதா, அதை கொடு என்று உன்னிடத்தில் வேண்டியவர்களில் இவனும் ஒருவன். என்ன கருணை! எனக்காக மக்காமன் மஹ்மூதாவை பாங்கு அதானுக்கு பிறகு பிரார்த்தனை செய்து கேட்டவர்களில் இவனும் ஒருவன். எனக்காக பரிந்துரை பேசிய துஆ செய்த இவனையா நீ போட போகிறாய் நரகத்தில்? அல்லாஹ் அப்படி கூலாயிடுமா? அர்ஹமுர் ராஹிமீ, போ சுவர்க்கத்திற்கு. இதற்காகத்தான் வபாதுஹும் மகாம மஹ்மூதாவை அன்றி நாம் கேட்பது வேறு ஒன்று. நாம சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறதுங்கிறது இல்லை. சங்கையானவர்களே, அப்படியெல்லாம் உயர்ந்ததை நான் உங்களுக்கு தருவேன். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் உங்களுக்கு, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வழங்குவான். ஃபதர்லா, நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று சொன்ன போது இந்த ஆயத்திற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஆயத்துக்கு பதில் சொல்றாங்க. அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. ஆகிரத்தில் சௌஃப யுஅதீக், ஆகிரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்கள் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும், பொருந்திக் கொள்வீர்கள், பொருந்திக் கொள்ள வேண்டும் நாயகமே என்று சொன்ன மாத்திரத்தில்